அதை 2 காப்பியா டைப் பண்ணி ஒரு என்வெலப் லெட்டர்ல போட்டு சீல் பண்ணியும் வச்சுக்கிறாங்க. அது முடிச்சதுமே அங்கிருந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க ஒரு பையன் கிட்ட எனக்கு கொஞ்சம் கறி வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு கேக்குறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த சீன்ல அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன்கிட்ட சொல்லி முடிச்சதும் திருப்பி வீட்டுக்கு போறாங்க. அப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுல ஒரு மாதிரி இல்யூஷன் அதே மாதிரி திருப்பி வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லா இருட்டாகி ஒரு மாதிரி காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஒரே புகைமூட்டமாகி அவங்க பின்னாடி நிறைய தொட்டில குழந்தைங்க இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த சீன்ல அவங்க பயந்தாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பயப்படல. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏதோ இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க இந்த குழந்தைங்க விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க போல. பட் அது என்னன்னு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அன்னைக்கு நைட்டு பிபின் வீட்டுக்கு வந்ததுமே சாராமாவை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறான். அவங்க பழைய மாதிரி இல்லாம தலையெல்லாம் வாரிட்டு ஒரு மாதிரி புதுசா தெரியுறாங்க. அவனுக்காக சமைச்சுலாம் வச்சிருக்கிறத பார்த்து இன்னுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். சாராமாவும் அவனுக்காக விதவிதமா நிறைய